பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்காக யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும், ஏனெனில் டெபாசிட் கூட அவர் பெறப்போவதில்லை என்றும் திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் தெரிவித்துள்ளார். நாகை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை. செல்வராஜை அறிமுகம் செய்யும் கூட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய பூண்டி கலைவாணன், சனாதன தர்மத்தின்படி விவசாயம் செய்பவர்களின் மகன் விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை IPS ஆக இருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினர். வேட்புமனுவை அஃபிடவிட்டில் இந்திய முத்திரை தாளில் கொடுக்க வேண்டும் என்றும், ஆனால் கோர்ட் ஃபார்மில் அண்ணாமலை கொடுத்தும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் கூறிய பூண்டி கலைவாணன், இருந்தாலும் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும், அண்ணாமலை டெபாசிட் கூட வாங்க மாட்டார் என்றும் தெரிவித்தார். எப்படி படிச்சா IPS தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த அபிடவிட்